ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அவர் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் ரெகுலர் அப்டேட்ஸ் கிடைக்கும். நம்ம தலைக்கு மேலலாம் கொசு பறக்கும். யாராவது யோசிச்சிருக்கீங்களா? ஏன் நம்ம கிட்ட வந்து பறக்குது, ஏன் இந்த மாதிரிலாம் ஆகுது? அதுவும் சர்க்கிளாக தான் இருக்கும், வேறு எந்த மாதிரி இருக்காது. அது ஏன் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் உங்கள் தலையில் ஆயிலோ இல்லை ஜெல்லோ அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அட்ராக்ட் உங்களை தான் பண்ணும். அது நம்ம தலைக்கு மேலே சுற்றுறது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ஃபீமேல் மஸ்கிட்டோஸாக தான் இருக்கும். மஸ்கிட்டோஸ் மட்டும் கிடையாதுங்க, ஏதாவது ஃப்ளைஸ் இருந்தாலும் சரி, எந்த ஒரு பறக்கிற சின்ன சின்ன பூச்சியாக இருந்தாலும் சரி நம்ம தலைக்கு மேலே சுற்ற தான் செய்யும். ஏன் அப்படின்னா மஸ்கிட்டோஸ் இந்த பூச்சிலாம் இருக்குல்ல, அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு ரொம்ப அட்ராக்ட் ஆகுமா. அதே மாதிரி ஸ்வெட், நம்ம உடம்புல வந்து ஸ்வெட் நிறையா வந்துச்சு அப்படின்னா நிறைய கொசு நம்மக்கிட்ட வரும். அதே மாதிரி எண்ணெய் தடவிட்டு போனீங்க அப்படின்னா நம்மளை தான் அட்ராக்ட் பண்ணிவிட்டு அது தலை மேலே சுற்றும். இப்போது நம்ம ஆயில் தடவுறோம்ல, தடவுனோடனே நம்ம உடம்புல இருந்து ஹீட் வெளியேறும் தெரியுமா, அந்த ஹீட்டை கூட அட்ராக்ட் பண்ணி நம்ம தலை மேலே சுற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மஸ்கிட்டோஸில் ஒரு ஆண்டனா மாதிரி ஒன்று இருக்கும், ஒரு சின்னதாக. அது மூலிமா அவங்க வந்து 300 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருந்தாலும் கூட நம்மளை லொக்கேட் பண்ணுறது ஈஸியாக பண்ணிடுவாங்களாம். நம்ம எங்கேயா வெளியே போயிட்டு வரும்போதோ இல்லைனா எங்கேயா நிற்கும் போதோ நமக்கு உடம்பு அதிகமாக வேர்வை வந்துச்சுனாலே நமக்கே தெரிஞ்சிடும் நம்மக்கிட்ட வந்து கொசு நிறையா வரும் அப்படின்றது. அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருந்து வருதுல ஸ்வெட், அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டனால் அப்படின்னு ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்குது. அது மூலியமாக அது வந்து ரொம்ப ஸ்வீட்டன்டு சப்ஸ்டன்ஸ், அதனால் அது வந்து சீக்கிரம் அட்ராக்ட் ஆகி நம்ம மேலே வந்து பறக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கார்பன் டை ஆக்சைடு நம்ம பாடியிலேருந்து வர ஸ்மெல், அது மட்டும் இல்லாமல் பிளட் குரூப்பில் கூட நமக்கு வந்து அட்ராக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லை, நம்ம ஹேர் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது நம்ம அப்ளை பண்ணியிருந்தா, ஆயில் ஜெல் எது அப்ளை பண்ணியிருந்தாலும் டக்குன்னு அட்ராக்ட் ஆகிடும். நம்ம உடம்புல வந்து ஹீட் வர மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம பண்ணியிருந்தாலும் கூட அந்த ஹீட்டுக்கு அது அட்ராக்ட் ஆகி வரும். இல்லை ஸ்வெட் வந்தாலும் அது ஸ்வெட்டுக்காக அட்ராக்ட் ஆகி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஹெட் இருக்குல்ல, ஹெட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வெட் அதிகமாக வரும். ஏன்னா அங்கே நிறைய ஹேர் இருக்கனால டென்ஸ்டாக இருக்கும் அந்த இடம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அடர்த்தியாக இருக்க இடத்துல ஸ்வெட் அதிகமாக வர வர அங்கேயே நிற்கும்ல, அதனால தான் கொசுலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலையை சுற்றியே பறந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் கம்மியாக, அதாவது கம்மியான மஸ்கிட்டோஸ் நம்ம தலையை சுற்றிட்டு இருந்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா அலைன்மெண்ட் இல்லாமல் சுற்றுச்சு அப்படின்னா நம்ம இப்படி தலை அசைச்சா கூட போகாமல் இருக்கும் பாருங்கள். அதுதான் காரணம். கம்மியாக இருக்கும்போது அது வந்து எல்லா இடத்துலையும் சுற்றுது, அப்போ அலைன்மெண்ட் இல்லை, அதாவது ஒரே வகையாக இல்லை, சர்க்கிளாகவே சுற்றிட்டு இருந்தால் பிரச்சனை இல்லை, வித்தியாசம் சுற்றினா அது வந்து போகாது அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பர்களே. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு இன்றைக்கி தான் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, பாய் நண்பர்களே, நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.